பெங்களூர்ல என்ன பண்றீங்கன்னு சொல்லலாமா? நான் ஜூனியர் ஆர்கிடெக்ட். நானும் ஜூனியர் ஆர்கிடெக்டா இருக்கேன். ஸோ ஐ ஹேவ் 3 years of experience. நான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன். ஆர்கிடெக்சரா என்ட்ரி லெவல் salary என்ன எதிர்பார்க்கலாம்? லைக் சிட்டி லைக் பெங்களூரு ஸோ நான் வாங்கின சேலரி வந்துட்டு 15,000 தான் ஃபர்ஸ்ட். 15,000. ஸோ ஆர்கிடெக்ட்ஸோட நிலைமை அப்படிதான் இருக்கு. மேபி மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடட் ஃபர்ம்ஸ்ல போனா உங்களுக்கு 18 to 20 ஸ்டார்டிங்ல கிடைக்கும். பட் ஆனா உங்களுக்கு ஹைக் வந்து 30%, 40% எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அன்லெஸ் யூ ஸ்டார்ட் அண்ட் ஓன் ஃபர்ம், உங்களுக்கு கையில பணம் நிக்காது. 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா என்ன லெவல் salary எதிர்பார்க்கலாம்? 4 to 5 LPA பார்க்கலாம். Do you think architecture getting low paid? ஆர்கிடெக்சர் இஸ் லோ பெய்ட் பிகாஸ் நாங்க வி டூ ஆர்கிடெக்சர் வந்துட்டு 5 வருஷம் கோர்ஸ். ஸோ இவன் 5+2 பண்ணியிருக்கான். 7 years வந்து ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலா இப்போ மற்ற கோர்ஸ்லாம் ஏர்ன் பண்றாங்க, அவங்களுக்கு குறை சொல்லலை. பட் ஆர்கிடெக்சர்லயுமே வந்துட்டு பே வந்து ரொம்ப கம்மி. பட் நாங்க ஒர்க் வந்து வி ஸ்டார்ட் ஃப்ரம் 9 to 6:37. சம்டைம் ஓடி கூட பண்ணுவோம். பட் ஆனா அதுக்கான ஓவர் டைமுக்கு வி நீட் பேமெண்ட் ஆர் வி நீட் காம்ப் ஆஃப், அதெல்லாம் பெருசா ஒன்றும் இருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஆர்கிடெக்சர் இண்டஸ்ட்ரியில. ஸோ ஆர்கிடெக்சரா கரியரை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஆர்கிடெக்சர்ல யூ ஷுட் ஸ்டடி பிரிட்டி வெல். நல்ல 8-9 CGP எடுத்தாதான் உங்களுக்கு. இல்ல நான் 8 CGP எடுத்தேன். ஆனாலும் அதே சேம் நிலைமை தான். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு சேலரின்ட்டு வேணும்னா நம்ம பிகர் ஃபர்ம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒன்றும் பெருசா நம்மளுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்காது. அதனால பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சின்ன ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு, ஏன்னா இல்ல லேர்ன் பண்ணதான் நம்மளுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும்.